ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து ஜியோகிரஃபியில் இந்தியா அக்ரிகல்ச்சர்ன்ற சாப்டர் பார்க்க போகிறோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3rd சாப்டர். இந்த லெசனில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர், இரிகேஷன் மெத்தட்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சாயிலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாயில் தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? இந்த மாதிரி ரிச் அண்ட் ஃபர்டைல் சாயில்ஸ் தான் வந்து நல்ல ஒரு அவுட்கம்மை கொடுக்கும், அக்ரிகல்ச்சரல் அவுட்கம்மை கொடுக்கும். ஸோ நம்ம சாயில்னால் என்னென்னு பார்க்கலாம். சாயில்ன்றது வந்து அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ். அதில் வந்து மினரல்ஸ் இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், இல்லை வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன். அதாவது பாறையை வந்து உடைச்சி அந்த உடைச்சி வர்றது தான் வெதரிங் ஆஃப் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வரலாம், இல்லைன்னா சம் டெபாசிஷனால வரலாம். டெபாசிஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ் ஆஃப் டெனுடேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து எப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICAR அது எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 1953 செட்டப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 8 டைப் ஆஃப் சாயில் இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அலுவியல், பிளாக், ரெட், லேட்ரைட், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன், ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில், சலைன், ஆல்கலைன் சாயில், பிடி அண்ட் மார்ஷி சாயில். ஸோ இதில் வந்து நிறைய பர்சன்டேஜ் இருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம வந்து பிளாக் சாயில் சொல்லலாம். அது வந்து 29.69%, அதாவது கிட்டத்தட்ட 30% வந்து பிளாக் சாயில் தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்து வந்து ரெட் சாயில், அது வந்து 28% இருக்குது. அடுத்து அலுவியல், அது வந்து 22%. ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின்னா 7.94%, ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில்னா 6.13, லேட்ரைட் சாயில்னா 2.62, பிட்டி அண்ட் மார்ஷி சாயில்னா 2.17%, அதே மாதிரி சாலைன் அண்ட் அல்கலைன் சாயில்னா 1.29. ஸோ பிளாக் சாயில் தான் வந்து நிறைய இடத்துல இருக்குது இந்தியாவில். 30% ஆஃப் இந்தியா வந்து பிளாக் சாயில் தான் இருக்குது. அடுத்து ரெட்டு, அடுத்து வந்து அலுவியல் சாயில். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அது எங்கெல்லாம் இருக்குது, அப்புறமா என்னென்ன க்ராப்ஸ் எல்லாம் அங்கே வந்து விளையுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அலுவியல் சாயில். ஸோ அலுவியல் சாயில் வந்து காதர் அண்ட் பங்காரன் 2 டைப்ஸாக இருக்கும். அதாவது நம்ம இது வந்து ஃபஸ்ட் யூனிட் படிக்கும்போது ஹிமாலயாஸ் அண்ட் கிரேட் பிளெயின்ஸ் பற்றி பார்க்கும்போது கிரேட் பிளெயின்ஸில் இந்த டைப் ஆஃப் சாயில் இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து காதர்னா லைட் கலர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்கார்ன்றதான் ஓல்டர் அலுவியம். அதில் வந்து நிறைய வந்து கிளே காம்போசிஷன் இருக்கும், லைம் நாடியூல்ஸ் இருக்கும், அது வந்து டார்க் கலராக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து மெயின்லி எதனால ஃபார்ம் ஆகும்னா ஒரு மலையிலேருந்து வர்ற செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெபாசிட் ஆகிறதுனால வர்றது தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எதனா ரிச்சாக இருக்கும், எதில் இது கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ், பாஸ்போரிக் ஆசிட், லைம் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், பட் புவர் இன் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எங்கே கிடைக்கும், எங்கே இருக்கும்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸில் இருக்கும். அதாவது உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அந்த மாதிரி பிளேசஸில் இருக்கும். ஸோ இந்த அலுவியல் சாயிலில் என்னென்ன கிராப்ஸ் க்ரோ ஆகும்னா ரைஸ், வீட், சுகர் கேன், ஆயில் சீட்ஸ் இதெல்லாமே வந்து விளையும். அடுத்து வந்து பிளாக் சாயில். பிளாக் சாயில் வந்து டிரைவ் ஃப்ரம் பசால்ட்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ராப்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஏன் பிளாக்காக இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அண்ட் அயன். இதுலேயும் வந்து கால்சியம், மெக்னீஷியம் கார்பனேட், அப்புறம் அயன், அலுமினியம், லைம், மெக்னீஷியா இது எல்லாமே இருக்கும். இதுவும் வந்து புவர் இன் நைட்ரஜன் அண்ட் ஆல்சோ பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் ஹியூமஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எங்கே இருக்கும், எங்கெல்லாம் இருக்கும்னா மகாராஷ்டிராவில், மால்வா பிளாட்யூஸில், கத்தியவார் பெனின்சுலா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அங்கெல்லாம் இருக்கும். ஸோ பிளாக் சாயிலில் மெயினாக விளையிற க்ராப்னு பார்த்தா காட்டன் சொல்லலாம். அப்புறமா மில்லட்ஸ், டொபாக்கோ அண்ட் சுகர் கேன். அடுத்து வந்து ரெட் சாயில். ரெட் சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த அயன் ஆக்சைடு கண்டென்ட் இருக்கிற ராக் வெதரிங்னால தான் வந்து ரெட் சாயில் ஃபார்ம் ஆகும். அதாவது டீகம்போசிஷன் ஆஃப் கிறிஸ்டலின் ராக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எதில் ரிச்சாக இருக்கும்னா அயன் அண்ட் மெக்னீஷியம். இதுவும் வந்து நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்போரிக் ஆசிட், லைம் அதுலலாம் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ரெட் சாயில் எங்கே இருக்குன்னா இந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டெக்கன் பிளாட்டோட ஈஸ்டர்ன் பார்ட்ஸ்லையும்,
அப்புறமா சோட்டா நாக்பூர் பிளாட்டூ ஜார்க்கண்ட் பிளேஸில், அப்புறம் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அந்த மாதிரி பிளேஸ்லேயும் இருக்கும். ஸோ இது வந்து வீட், ரைஸ், சுகர் கேன், காட்டன், பல்சஸ் இது விளையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து லேட்ரைட் சாயில். லேட்ரைட் சாயில்னா எங்கே இது இருக்கும்னா மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷனில் இந்த சாயில் தான் இருக்கும். அதாவது ஆல்டர்னேட் வெட் அண்ட் ஹாட் ட்ரை கண்டிஷன், மாற்றி மாற்றி வெட்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது லேட்ரைட் சாயில் தான் ஃபார்ம் பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங் சொல்லுவாங்க. லீச்சிங்னா இப்போ வந்து ஒரு வாட்டர் சால்யுபிள் சப்ஸ்டன்ஸை வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறது. அந்த மாதிரி ராக்ல இருக்கிற இப்போ ராக் மேலே தண்ணி படுது, அந்த ராக்ல இருக்கிற வாட்டர் சால்யுபிள் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் தண்ணியில அடிச்சிட்டு போகிறது, அந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து லீச்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெயினாக இதால் செய்யப்பட்டிருக்கோம்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம். அயன் அண்ட் டைட்டானியம்னா பிளாக் சாயில், அயன் அண்ட் மெக்னீஷியம்னா ரெட் சாயில், அயன் அண்ட் அலுமினியம் அப்படின்னா லேட்ரைட் சாயில். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அசாம் ஹில்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸ், கேரளாவில், கர்நாடகாவில், ஈஸ்டர்ன் காட்ஸ்லேயும் ஒடிஷாலையும் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து என்ன கிராப்ஸ் எல்லாம் விளையும்னா காஃபி, ரப்பர், கேஷ்யூநட், டாப்பியோக்கோ இதெல்லாம் விளையுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில். இதுவும் வந்து மெக்கானிக்கல் வெதரிங்னால தான் வந்து இந்த சாயிலும் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் வேரியேஷன், ரெயின்னால தான் இந்த வெதரிங், ஸ்னோனாலையும் இந்த வெதரிங் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சாயில் வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ எங்கே இருக்கும்னா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட்டில், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், சிக்கிம் ரீஜன்லலாம், அதே மாதிரி ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிற ஃபாரஸ்ட்லேயும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ க்ராப்ஸ்னால் மெயினாக பார்த்தா காஃபி, டீ, பொட்டேட்டோ, அப்புறம் வேரியஸ் ஸ்பைசஸ் இதெல்லாமே வந்து விளையும். ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில். ஸோ இது வந்து எங்கே இருக்கணும், டெசர்ட் ரீஜனில். எங்கன்னா அதாவது ஹை ட்ரை கிளைமேட், ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல இது இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஹைலி இது வந்து ரிச் இன் பாஸ்பேட் ஆனால் புவர் இன் நைட்ரஜன் சொல்லுவாங்க. இதில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராஜஸ்தான், நார்த்தன் குஜராத், சதர்ன் பஞ்சாப் இந்த ஏரியாவில் இருக்கும். அதே மாதிரி என்ன கிராப்ஸ் விளையும்னா மில்லட்ஸ், பார்லி, காட்டன், மைஸ், பல்சஸ். இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணாதான், தண்ணி நீர் பாசினாதான் இந்த கிராப்ஸ் எல்லாம் அங்கே கல்டிவேட் ஆகும். ஏன்னா பேசிக்காக அங்கே வந்து தண்ணி இருக்காது. ஸோ ப்ராப்பரான இரிகேஷன் ஃபெசிலிட்டியோட இருந்தால் வந்து இந்த கிராப்ஸ் எல்லாம் விளையும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து செலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில்ஸ். இது எதனாலனா அந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுனால வந்து தேங்கி அந்த இடத்துல வந்து இருக்கிற சாயில் தான் இது வந்து சொல்லுவாங்க. இது வந்து இதில் எக்ஸஸாக சோடியம் சால்ட்ஸ், மினரல் ஃப்ராக்மெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். எந்த ஏரியாவில் இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, அப்புறம் ட்ரை பார்ட்ஸ் ஆஃப் பீகார், யூபி, ஹரியானா அங்கெல்லாம் இருக்கும். இங்கே வந்து எந்த க்ராப்புமே விளையாது பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் சாலினைசேஷன் ஆஃப் சாயில்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிட்டி அண்ட் மார்ஷி சாயில்ஸ். இது வந்து ஹியூமிட் ரீஜன்ஸில் இருக்கும். அதாவது ஹெவி ரெயின்ஃபால், ஹை ஹியூமிடிட்டி இருக்கிற இடத்துல இது இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எங்கே இருக்குன்னா ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கேரளா, கோட்டயம், அப்புறமா கோஸ்டல் ஏரியாஸில் ஒடிஷா, தமிழ்நாடு, சுந்தர்பன்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் வந்து இருக்கும். இங்கே வந்து இதில் வந்து பேடி அண்ட் ஜூட் கிராப் வந்து விளையும். இந்த மேப் பார்த்தீங்கன்னா கிளியர் ஐடியா கிடச்சிரும் எந்த சாயில் எங்கே இருக்குன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலுவியல் சாயில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிரேட் பிளைன்ஸ் ஏரியா ஃபுல்லுத்தையுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் வேலியில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் கொஞ்சம், அப்படியே வந்து உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், அப்படியே பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் இங்கே குஜராத் கிட்ட கொஞ்சம், அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், பீகார், இந்த கோஸ்டல் தமிழ்நாடு, ஆந்திரா கோஸ்டல் ஏரியாவில், அப்புறம் கேரளாவில் கொஞ்சம் அப்படின்ற இடத்துல வந்து என்ன இருக்கும்னா அலுவியல் சாயில் இருக்கும். அடுத்து ரெட் சாயில் கொடுத்துருப்பாங்க. ரெட் சாயில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த டெக்கான் பிளாட்டோவில் இருக்கும். அதே மாதிரி கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அப்புறம் சோட்டா நாக்பூர் பிளாட்டோ, அதாவது ஜார்க்கண்ட் ஏரியாலையும் வந்து இருக்கும். அடுத்து பிளாக் சாயில். பிளாக் சாயில் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேஷ், அதாவது மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்டியூ ரீஜன், அப்புறமா தெலுங்கானாவில் கொஞ்சம், ஆந்திராவில் கொஞ்சம், அப்புறம் நார்த்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகாலையும் வந்து இந்த பிளாக் சாயில் வந்து இருக்கும்.
அதே லேட்ரைட் சாயில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சமாக அசாமில், அதுக்கப்புறமா இங்கே வெஸ்ட் பெங்கால் ஒடிசா கிட்ட கொஞ்சம், ஈஸ்டர்ன் காட்ஸில் அதாவது ஒடிஷா கிட்டே இருக்கிற ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கேரளா கிட்டேயும் கொஞ்சமாக இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ் கேரளா கிட்டேயும் லேட்ரைட் சாயில் வந்து இருக்கும். அடுத்து ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில் மோஸ்ட்லி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரும், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் ரீஜன்லையும், இங்கே சிக்கிம்லையும், கொஞ்சம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேயும் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஆரிட் அண்ட் டெசர்ட் கிளைமேட் வந்து ராஜஸ்தான் ரீஜன்லேயும், நார்த்தன் குஜராத் அண்ட் சதர்ன் பஞ்சாப்லேயும் வந்து இருக்கும். அடுத்து செலைன் அண்ட் ஆல்கலின் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆந்திராவில் கொஞ்சம், கர்நாடகாவில், அப்புறமா பீகார், யூபியில், பஞ்சாபில் கொஞ்சம், மகாராஷ்டிராவில் அங்கங்கே இருக்கும். பெட்டி அண்ட் மார்ஷி சாயில் அது வந்து அந்த சுந்தர்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா, வெஸ்ட் பெங்காலில், அங்கே இருக்கும். அதே மாதிரி கோட்டயம் கிட்ட இருக்கும். இங்கே வந்து கேரளாவில் கொஞ்சம் இருக்கும். ஒடிஷா கோஸ்டல் ஏரியாவில் ஒடிஷாவில் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதுதான். ஸோ நீங்கள் மேப் பார்த்துக்கிட்டிங்கனாவே எந்த இது எங்கே இருக்குன்னு நம்ம வந்து கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும். அடுத்ததான் இரிகேஷன்னா நீர் பாய்ச்சனம். அதாவது பிளான்ட்ஸ்க்கெல்லாம் தண்ணி கொடுக்கறது ஆர்டிஃபிஷியல் மீன்ஸில், மழை இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம தண்ணி பாய்ச்சறது தான் வந்து இரிகேஷன் சொல்கிறோம். இந்தியாவில் வந்து 3 டைப் ஆஃப் இரிகேஷன்ஸ் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து கேனல், வெல் அண்ட் டேங்க் இரிகேஷன். அதாவது வெல்லுலே வந்து 2 டைப் இருக்குது, ஓப்பன் வெல் அண்ட் டியூப் வெல். டியூப் வெல்னா 46% ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து இந்த டியூப் வெல் இரிகேஷன் மெத்தட் தான். ஓப்பன் வெல் வந்து 16%. அடுத்ததாக வந்து கேனல் இரிகேஷன், அது வந்து 24% இரிகேஷனை கவர் பண்ணுது. அதே மாதிரி டேங்க் இரிகேஷன் வந்து 3% ஆஃப் ஏரியா வந்து கவர் பண்ணுது. மற்ற சோர்சஸ் வந்து 11% அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேனல் இரிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே 2 டைப் ஆஃப் இனுண்டேஷன் கேனல்ஸ், பெரினியல் கேனல்ஸ். இனுண்டேஷன்னா டைரக்டாக ரிவர்லேருந்து எந்த டேம் அது மாதிரிலாம் இல்லாமல் டைரக்டாக தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, ஒரு டைவர்ஷன் மாதிரி, டைவர்ஷன் கேனல் மாதிரி சொல்லலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு இடத்துல வந்து ஃப்ளட்டுலேருந்து காப்பாற்றலாம். ஸோ அதுதான் வந்து இனுண்டேஷன். அதே பெரினியல் கேனல்ஸ்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் டு ரெகுலேட் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஸோ இவங்க வந்து டேம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ 60% ஆஃப் கேனல் வந்து இந்த நார்த்தன் பிளைன்ஸ்லலாம் 60% ஆஃப் கேனல் இரிகேஷன் நார்த்தன் பிளைனில் யூஸ் பண்ணுறதுல இந்த பெரினியல் கேனல்ஸ் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வெல் இரிகேஷன். வெல்லுன்னா நமக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு ஹோல் அதுலேருந்து வந்து கிரவுண்ட் வாட்டரை வெளியே எடுக்கிறது, ஒரு குழி தோண்டி அதுல வந்து கிரவுண்ட் வாட்டரை வெளியே எடுக்கிறது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். இது வந்து ஒரு சீப்பான மெத்தடும் கூட. எங்கெல்லாம் வந்து லோ ரெயின்ஃபால் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் வெல்னா காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. கிரவுண்ட் வாட்டரை வந்து நிறைய இருக்கிற இடத்துல ஜஸ்ட் ஓப்பனாக ஒரு வெல் கட்டிட்டு அதுலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கங்கா பிளெயின் மாதிரி ஏரியாலலாம் வந்து ஓப்பன் வெல் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெல்டா ரீஜன்ஸில் அங்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. டியூப் வெல்லுன்னா உள்ள, அதாவது லோ வாட்டர் டேபிள் இருக்கிற இடத்துல, கிரவுண்ட் வாட்டர் கம்மியாக இருக்குது பட் லோ கீழே இருக்குன்றப்ப ஒரு பவர் சப்ளை, மோட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் டியூப்வெல். அதாவது நம்ம போர்வெல் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இதுவும் சேம் தான். அடுத்து வந்து டேங்க் இரிகேஷன். டேங்க்னா டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு ஓல்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது லேக் அண்ட் பாண்டுக்கு மேலே வந்து டேங்க்ஸ் கட்டிட்டு அந்த டேங்க்ல இருக்கிற தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறது, ஒரு ரிசர்வாயர் மாதிரி வச்சுட்டு தேவைன்றப்ப யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேப் வந்து இந்தியாவில் இருக்கிற மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் பற்றினது. அதாவது டேம்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எந்தெந்த ரிவர் மேலே கட்டியிருக்குன்றது இந்த மேப்பில் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் பார்க்கலாம். அது வந்து எந்த ரிவரில் கட்டியிருப்பாங்கன்னா தாமோதரில் கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு பெனிஃபிஷியரின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் ஜார்க்கண்டுக்கும். அடுத்து பக்ரானங்கல் ப்ராஜெக்ட் வந்து சட்லஜ் ரிவர் மேலே பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பெனிஃபிட் ஆகிறவங்க வந்து பஞ்சாப், ஹரியானா அண்ட் ராஜஸ்தான். அடுத்து ஹிராகுட்
ஹிராக்குட் தான் வந்து லாங்கஸ்ட் டேம் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. எந்த ரிவர்னா மகாநதி. பெனிஃபிட் ஆகிற ஸ்டேட் வந்து ஒரிசா. அடுத்து கோசி ப்ராஜெக்ட். கோசின்றது வந்து சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமோதர் வந்து சாரோ ஆஃப் வெஸ்ட் பெங்கால் சொல்லுவாங்க. கோசின்றது சாரோ ஆஃப் பீகார்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பீகாரில் கோசியில் இருக்க ரிவர் மேலே கட்டியிருப்பாங்க. பெனிஃபிட் ஆகிறது வந்து பீகாரும் நேபாளும். அடுத்து துங்கபத்ரா ப்ராஜெக்ட். துங்கபத்ரா வந்து துங்கபத்ரா ரிவர் மேலே கட்டியிருப்பாங்க. அது வந்து ஆந்திரா அண்ட் கர்நாடகா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டெரி டேம். அது வந்து பகீரதின்ற ரிவர் மேலே கட்டியிருப்பாங்க. எங்கன்னா உத்தராகண்டில். அடுத்து சாம்பல் வேலி ப்ராஜெக்ட்னா சாம்பல் ரிவர் மேலே கட்டியிருப்பாங்க. ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட் வந்து ரிவர் கிருஷ்ணா மேலே கட்டியிருப்பாங்க. ஆந்திர பிரதேஷ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட்ன்றது வந்து நர்மதா ரிவர் மேலே கட்டியிருப்பாங்க. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அப்புறம் ராஜஸ்தான் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்திரா காந்தி கெனல் ப்ராஜெக்டும் வந்து சட்லஜ் ரிவர் மேலே தான் கட்டியிருப்பாங்க. ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் ஹரியானா வந்து இதனால பெனிஃபிட் அடைவாங்க. மேட்டூர் டேம் வந்து ரிவர் காவேரி மேலே கட்டியிருப்பாங்க. எங்கன்னா தமிழ்நாட்டில். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டேம்ஸு. மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட், ரெயின் கன் மெத்தட், சென்டர் பிவோட் இரிகேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ட்ரிப்னா ட்ராப்பாக வந்து வாட்டர் சப்ளை கொடுக்கறது. இதனால வந்து 70% வாட்டர் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து ஒரு பிக் ட்ரீஸ் இல்லைன்னா ஹார்டிகல்ச்சர் பிளான்ஸ்க்கு தான் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து சின்ன ஏரியாவாக இருக்கும், கவர்ஸ் ஸ்மால் ஏரியா. அடுத்து வந்து ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட். ஸ்ப்ரிங்க்லர்னா அந்த பைப்பில் வந்து நிறைய ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது போகிற வழியெல்லாம் அந்த ஹோல்ஸில் வந்து வாட்டர் சப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரெயின் கன். ரெயின் கன்னுனா ரெயின் மாதிரி வாட்டரை வந்து தெளிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சுகர் கேனோ இல்லை மெய்ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு க்ராப் 4 feet வரையும் வளரும்னா அந்த மாதிரி க்ராப்ஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சென்ட்ரல் பிவோட் இரிகேஷன். இது வந்து வாட்டர் வீல் அண்ட் சர்க்கிள் இரிகேஷன் சரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரவுண்டாக வீல் சுற்றிட்டே இருக்கும். அதுலேருந்து வந்து ஒரு இதில் வந்து தண்ணி கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் பிவோட் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். இப்போ வந்து நிறைய டேம்ஸ் எல்லாம் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அது இரிகேஷனுக்காக மட்டும் இல்லை, இரிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா குடிக்கிற தண்ணிக்காக, அப்புறமா இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக. டேம் கட்டுறது வந்து ஃப்ளட்டு கண்ட்ரோல் பண்ணும், நேவிகேஷனுக்கு யூஸ் ஆகும், ஃபிஷரிஸ் டெவலப் அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்னால ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. காம்பினேஷன் ஆஃப் இரிகேஷன், ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி பார்க்கலாம். இது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சானி யோஜனா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து வாட்டர் சேவிங்காக வாட்டர் சேவிங் அண்ட் கன்சர்வேஷன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறது எங்கன்னா அக்ரிகல்ச்சரில் யூஸ். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சயி யோஜனா இது எதுக்காகனா நிறைய ப்ரொடக்ஷன் ஜென்ரேட் பண்ணும் பை யூஸிங் வாட்டர் சேவிங் அண்ட் கன்சர்வேஷன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்னா ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, பீப்புளுக்காக ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, கேட்டலுக்கு தேவையான ஃபுட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஃபைபர், அது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சருக்கு கீழே தான் வரும். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் வந்து டிட்டர்மைன்ட் பை செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் கிளைமேட், சாயில் ரிலீஃப். அதே இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ்னால் லேண்ட் ரிஃபார்ம்ஸு, லேண்ட் ஹோல்டிங்ஸு அதெல்லாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ்னால் இரிகேஷன் எப்படி இருக்குது, பவர் சப்ளை இருக்கா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, மார்க்கெட் இருக்கா, இதெல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ். அதே டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்செக்டிசைட்ஸ், மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, டிராக்டர் அந்த மாதிரி. அதே மாதிரி ஹை ஹீல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னென்னா டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ டைப் ஆஃப் ஃபார்மிங்கில் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், ஷிஃப்டிங் ஃபார்மிங், இன்டென்சிவ் ஃபார்மிங், ட்ரை ஃபார்மிங், மிக்சடு ஃபார்மிங், டெரேஸ் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னா
ஃபார்மர்ஸ் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணியே வந்து அந்த ஃபார்மிங்கை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுவாங்க. அது அவங்க பெருசாக வந்து நிறைய செலவெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஃபேமிலியில் இருக்க ஆட்களையே வச்சு செய்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது வந்து யூஸ்வலாக ஃபுட் கிராப்ஸ்க்காக தான் வந்து செய்வாங்க. ஃபுட் கிராப்ஸு, அது கூட சுகர் கேன், ஆயில் சீட்ஸ், இதுதான். இது வந்து ஒரு லோ ப்ரொடக்ஷன் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஷிஃப்டிங்னா யூஸ்வலாக ட்ரைபல் பீப்புள் தான் இதை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஏதாவது ட்ரீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி அங்கே கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் அந்த இடத்துலேயே வந்து கல்டிவேஷன் கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு புதுசாக போய் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சரை ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிளேஸில் ஒரு நேம் இருக்கும். அஸ்ஸாமில் பார்த்தா ஜும்னு சொல்லுவாங்க, கேரளாவில் வந்து பூனம் சொல்லுவாங்க, அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ், ஒடிஷாவில் வந்து போடு சொல்லுவாங்க, மத்திய பிரதேஷில் 4 நேம்ஸ் இருக்கும், பெய்வார், பீரா, மஷன், பெண்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங். இன்டென்சிவ்னா ப்ரொடக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்ணணும், மேக்ஸிமமாக ஈல்டு கொடுக்கணும், அதுதான் அவங்களோட எய்மாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை ஃபார்மிங்னா எங்கெல்லாம் வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ அங்கே வந்து ட்ரையாகவே இருக்கிற லேண்டில் விளையக்கூடிய க்ராப்ஸை மட்டும் கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ட்ரை ஃபார்மிங். மிக்சடு ஃபார்மிங்னா க்ராப்ஸ் மட்டும் கல்டிவேட் பண்ணாமல் இப்போது ஆடு மாடு கோழி வளர்க்குறது, அதுக்கப்புறமா பீ கீப்பிங், அப்புறமா ஃபிஷ் வளர்க்குறது, ஸோ இது எல்லாமே பண்ணி அந்த ஃபார்மரோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, இதுதான் வந்து மிக்சடு ஃபார்மிங் சொல்லுவாங்க. டெரேஸ் ஃபார்மிங் வந்து யூஸ்வலாக ஹில்லிஸ் ரீஜனில் தான் பண்ணுவாங்க. அது ஸ்லோப்பாக இருக்கிறதுனால அவங்களால கல்டிவேட் பண்ண முடியாதுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அது டெரேஸ் மாதிரி செஞ்சுருவாங்க. அந்த லேண்ட் ஸ்லோப்பாக இருக்கிறத டெரேஸ் மாதிரி பண்ணி அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, நார்மலாக செய்கிற ஃபார்மிங், டெரேஸில் நார்மலாக செய்கிற அந்த பெர்மனண்ட் அக்ரிகல்ச்சரே செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து டெரேஸ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஸோ டெரேஸ் கல்டிவேஷன் வந்து இந்தியாவில் எங்கே இருக்குன்னா, பஞ்சாப், ஹரியானாவில், அப்புறம் உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், அப்புறம் மேகாலயா, ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த பிளேஸில் தான் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா. ஸோ கிராப்ஸை வந்து இங்கே 4 மேஜர் கேட்டகரிஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஸோ ஃபுட் கிராப்ஸ்னால் நமக்கு தேவையான ஃபுட்டு கல்டிவேட் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால இந்தியன் அக்ரிகல்ச்சரில் மெயினாக டாமினண்ட்டாக இருக்கிறது வந்து ஃபுட் கிராப்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு கிராப் தான் வந்து ரைஸ். ஸோ இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் த வேர்ல்ட், வேறஸ் சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ரைஸ் பற்றி சொல்லணும்னா அது ஒரு ட்ராபிக்கல் கிராப். அதுக்கு டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ், ரெயின்ஃபால் 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்டைல் சாயில்ஸ் இருக்கணும். ஸோ 3 வேஸில் இங்கே வந்து என்னென்னா ரைஸை வந்து சோன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராட்காஸ்டிங், செகண்ட் ப்ளவிங் ஆர் ட்ரில்லிங், தேர்ட் வந்து டிரான்ஸ்பிளான்டிங். ஸோ வெஸ்ட் பெங்கால் தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே வந்து எந்த ஸ்டேட்டில் நிறைய ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அடுத்து வந்து உத்தரப்பிரதேஷ், அடுத்து பஞ்சாப், அப்புறம் தமிழ்நாடு வரும். தமிழ்நாடு, ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், ஒடிஷா, அசாம், ஹரியானா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீட் தான் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப்டர் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கிராப்பிங் சீசன் இன் இந்தியான்றதை பார்த்துடலாம். எந்தெந்த 3 கிராப்பிங் சீசன்ஸ் இருக்குது: காரிஃப், ராபி அண்ட் ஜாயித். காரிஃப்னா ஜூன் டு செப்டம்பர், ராபினா அக்டோபர் டு மார்ச், ஜாயித்னா ஏப்ரல், மே, ஜூன், அந்த 3 மந்த்ஸ். ஸோ காரிஃப் அந்த ஜூன் டு செப்டம்பர் வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ், நார்த்தன் ஸ்டேட் எல்லா இடத்துலையும் ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. காரிஃபில் வந்து நார்த்தன் ஸ்டேட்டில் பார்த்தா ரைஸ், காட்டன், பஜ்ரா, மெய்ஸ், டோவர், துர். இது சதர்ன் ஸ்டேட்ஸில் ரைஸ், ராகி, மெய்ஸ், ஜோவார், கிரவுண்ட்நட்.
அடுத்து ராபி, அது வந்து அக்டோபர் டு மார்ச். இப்போ வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துடும். ஸோ இப்போ வந்து வீட், நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து வீட்டு, கிராம், ரேப் சீட்ஸ், மஸ்டர்ட், பார்லி. ஆனால் சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ரைஸ். ஸோ கேரிஃப்ளூர் ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க சதர்ன் ஸ்டேட்டில், ராபிலையும் ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க. மெய்ஸ், ராகி, கிரவுண்ட், ஜோவார். அடுத்து ஜாயிதுனா ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம். அப்போ வந்து நார்தர்ன் ஸ்டேட்டில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதுதான் வந்து ஃபோடர், அதுதான் இது பண்ணுவாங்க. இங்கே வந்து சவுத்தில் வந்து அப்பயும் வந்து ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க அலாங் வித் வெஜிடபிள்ஸ், ஃபுட்டர் அதெல்லாம். நம்ம பார்த்துருப்போம் ரைஸுக்கு வந்து 24 டிகிரி செல்சியஸ் இருக்கணும்ன்ட்டு. பட் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டிகிரி செல்சியஸ் அது விதைக்கிறப்ப இருக்கணும். அதே மாதிரி அந்த அறுவடை செய்கிறப்ப 20 to 25 டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்கணும். ஸோ 85% ஆஃப் த வீட் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 5 ஸ்டேட்லேருந்தே நமக்கு கிடச்சிரும். மேப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ்லேருந்தே கிடச்சிரும். மீதியெல்லாம் வந்து மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் டெக்கனில் கொஞ்சம் ஏரியாவில் கிடைக்கும். அடுத்து ஜோவர். ஜோவர்ன்றது வந்து ஒரு தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப்னு சொல்லுவான். இது வந்து ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு முக்கியமான பிளான்ட்டாக இருந்திருக்கும். இந்த பிளான்ட் வந்து ஒரு அட்வர்ஸான கண்டிஷனில், அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்லையும் விளையும். இது வந்து ஒரு சீப்பான ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால புவர் பீப்புளுக்கு நிறைய இது அவங்களுடைய பசி ஆறுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டராகவும் இது யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினாக எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம். அடுத்து பாஜ்ரா. பாஜ்ராவும் ஆப்பிரிக்கன் பிளான்ட்ல இருந்து வந்தது, ஆப்பிரிக்கன் இண்டிஜினியஸ் பிளான்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா தான். இது வந்து இதுவும் புவர் பீப்புளுக்கான ஃபுட்டு தான். இது வந்து ஃபுட்டர் ஃபார் கேட்லாவும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பாஜ்ரான்றது வந்து ஒரு ட்ரை ரீஜனில் தான் விளையும். எஸ்பெஷலி ராஜஸ்தான் தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாஜ்ரான்னு சொல்லுவாங்க. ஃபாலோட் பை உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. அடுத்து பார்லி. பார்லின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீரியல். இது வந்து புவர் மேன்ஸ் டயட்னு சொல்லுவாங்க. டயட்டில் யூஸ் பண்ணுவாங்க பார்லின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்லி வாட்டர், பீர், விஸ்கி இதெல்லாம் செய்யறதுக்கும் இந்த யூஸ் ஆகுது. ஸோ ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் பார்லின்னு சொல்லலாம். அடுத்து பல்சஸ். பல்சஸ்னால் பருப்பு வகைகள். அந்த பருப்பில் வந்து நிறைய அதோட மெயின் இது என்னென்னா அது வந்து நைட்ரஜன், அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும். நீ உங்கள் ஒன்ஸ் அந்த பல்சஸை வந்து நீங்கள் கல்டிவேட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து என்ன பண்ணணும்னா சாயிலில் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பண்ணிடும். ஸோ தட் அவங்க வந்து அடுத்த தடவை அதை அறுவடை செஞ்சுட்டு வேற க்ராப் வந்து கல்டிவேட் பண்ணுறப்ப அந்த நைட்ரஜன் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரலாக நைட்ரஜன் வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொட்டேஷன் வித் இது வந்து யூஸ்வலாக வந்து வேற ஒரு க்ராப்போட ரொட்டேஷனாக தான் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து இந்த கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம கல்டிவேட் பண்ணுற கிராப்ஸ் எல்லாமே கேஷ் கிராப்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட் இதெல்லாம் வந்து கேஷ் கிராப்ஸ். ஸோ சுகர் கேனில் வந்து இந்தியா வந்து தேர்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன். ஃபர்ஸ்ட் வந்து கியூபா, செகண்ட் வந்து பிரேசில்னு சொல்லுவாங்க. இது சுகர் கேன் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆல்கஹால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் மொலாசஸ் சப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு பகேஸ், அதாவது அது வந்து சுகர் சக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சப்ளை பண்ணும். ஸோ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் வந்து யாருன்னா உத்தரப்பிரதேஷும் பீகாரும் தான். அப்புறமா தான் மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. அடுத்து காட்டன். காட்டன் வந்து இட் இஸ் ஆல்சோ ஏ கேஷ் கிராப். இது வந்து ரா மெட்டீரியல் டு தி லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். ஃபர்ஸ்ட் வந்து சைனா. ஸோ ரைஸும் அதே மாதிரி தான், இந்தியா செகண்டு, சைனா ஃபர்ஸ்ட்டு. காட்டனும் வந்து அதே தான், இந்தியா செகண்டு, சைனா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். அதே மாதிரி இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து பல்சஸ்க்கு தான். அதே மாதிரி சுகர் கேன்ல இந்தியா வந்து தேர்ட் லீடிங் ப்ரொடியூசர். ஓகே, இந்த 79% ஆஃப் டோட்டல் ஏரியாவில் வந்து இந்த காட்டன் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஆனால் 4 ஸ்டேட்ஸ் தான் மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணும். என்னென்ன ஸ்டேட்னா குஜராத், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் பஞ்சாப். அடுத்த கேஷ் க்ராப் வந்து ஜூட். ஜூட்ன்றது ஒரு ட்ராபிக்கல் ஃபைபர் க்ராப்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே விளையும்னா அலுவியல் சாயிலில் தான் விளையும். ஸோ ஜூட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது ரா மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஜூட்டில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னா பேக்ஸு, கார்பெட்ஸு, ரோப்ஸு, ரெக்ஸு இதெல்லாம் செய்யலாம். ஸோ லீடிங் ஸ்டேட் ஃபார் ஜூட் ப்ரொடக்ஷன்னா அது வந்து வெஸ்ட் பெங்கால் தான். அப்புறம் பீகார், அசாம், மேகாலயாவிலும் இது விளையும். அடுத்து ஆயில் சீட்ஸ்.
ஆயில் சீட்ஸ்னா இப்போ நம்ம வந்து கிரவுண்ட்நட்ல, அப்புறம் மஸ்டர்ட்ல, சன்ஃப்ளவர்ல, கேஸ்டர்ல இதுல இருந்தெல்லாம் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுட்டுக்காக மட்டும் இல்லாம இது வந்து லூப்ரிகன்ஸா, வார்னிஷா, மெடிசனா, பெர்ஃப்யூமா, சோப்ஸ் செய்யறதுக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் வேர்ல்ட் ஆஃப் ஆயில் சீட்ஸ் ஆஃப்டர் சைனா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரைஸும் வந்து இந்தியா செகண்ட், சைனா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர். அதே மாதிரி காட்டனும் வந்து இந்தியா செகண்ட் அண்ட் சைனா ஃபர்ஸ்ட். இப்போ ஆயில் சீட்ஸும் வந்து இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், அதே மாதிரி சைனா வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ். பிளான்டேஷன் கிராப்ஸ்னா இந்த மலை பகுதிகளில் வந்து அது வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. மெயினாக அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. டீ, காஃபி, ரப்பர் இது எல்லாமே வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ்ன்னு சொல்லலாம். டீ பார்த்தீங்கன்னா இது வந்து டீ இஸ் அன் எவர்கிரீன் பிளான்ட். அது வந்து டிராபிக்கல் சப்டிராபிக்கல் கிளைமேட்ல வளரும். ஆனால் ஹை ரெயின்ஃபால் வேணும். பட் அந்த தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கக்கூடாது. அதோட வேறு வந்து அதை தாங்காது நிறைய தண்ணி இருந்தால். அதே மாதிரி அதுக்கு வந்து நிறைய லேபர் வந்து தேவைப்படுது. ஸோ 2 வெரைட்டி ஆஃப் டீ என்ன இந்தியாவில் இருக்குன்னா போஹியா, அசாமிகா. போஹியானா சைனாலேருந்து ஆரிஜினேட் பண்ணது, அசாமிகானா இந்தியாவிலேருந்து. அதே மாதிரி டீயும் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ரைஸு, காட்டன், பிளான்டேஷன் கிராப்ஸ் அண்ட் டீ. இது நான் ரைஸு, காட்டன், ஆயில் சீட்ஸ் அண்ட் டீ இது 4த்துலையுமே வந்து ஃபர்ஸ்ட் லீடிங் ப்ரொடியூசர் சைனா, செகண்ட் லீடிங் ப்ரொடியூசர் வந்து இந்தியா. காஃபி வந்து எங்கன்னா ஹைட் 1000 to 1500 மீட்டர் இருந்தால் தான் வந்து ஆல்டிடியூட் இருக்கணும் காஃபி விளையிறதுக்கு. அதுவும் 2 வெரைட்டிஸ் இருக்குது, அராபிகா அண்ட் ரோபஸ்டா. அராபிகான்றது ஒரு ஹை குவாலிட்டி காஃபி, ரோபஸ்டான்றது வந்து ஒரு இன்ஃபீரியர். ஸோ இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபின்னு சொல்லலாம். ஸோ கர்நாடகா தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி. ஸோ அடுத்து ரப்பர் பிளான்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கேரளாவில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க 1902ல். ஸோ இதுக்கும் வந்து ஹாட் அண்ட் வெட் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கணும். கேரளா தவிர தமிழ்நாடு, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட் அங்கே இருக்கிற ஹில் ஸ்டேஷன்லையும் இந்த ரப்பர் வந்து விளையும். அடுத்து வந்து ஸ்பைசஸ். இந்தியா வந்து எப்பவுமே வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஸ்பைசஸ், ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே இந்த ஸ்பைசஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அந்த ஸ்பைசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு, அப்புறமா அந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் வந்து யூஸ். பெப்பர், டர்மரிக், ஜிஞ்சர், கார்டமன், க்ளோவ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கேரளா இஸ் தி லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைசஸ் இன் இந்தியா. அடுத்து வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஹார்டிகல்ச்சர்னா இந்த ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் கல்டிவேட் பண்ணுறது. ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தெரியும், அதில் தான் நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்தியா தான் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது ஃபார் ப்ரொடியூசிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அடுத்து லைஃப் ஸ்டாக். லைஃப் ஸ்டாக் வந்து ஒரு இன்டெக்ரல் காம்பனண்ட் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம்னு இந்தியான்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து அக்ரிகல்ச்சரோட சேர்ந்து இவங்க வந்து இந்த கேட்டில்ஸும் வளர்க்குறது. இன்கேஸ் கிராப் ஃபெயிலியர் ஆச்சுனாலுமே வந்து இந்த கேட்டிலிருந்து கிடைக்கிற மில்கோ இல்லை மீட்டோ அதை விற்று வந்து அந்த ஃபார்மர் வந்து அவங்க டே டு டே லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ அந்த கேட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 37.3% ஆஃப் த லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷனை வந்து கேட்டில்ஸ் தான் இருக்குது. இந்தியாவில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டில் பாப்புலேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில். ஸோ 3 breeds இருக்குது, மில்ச் breed, டிராஃப்ட் breed, மிக்சர் ஆர் ஜென்ரல் breed. அடுத்து கோட்டு தான் வந்து புவர் மேன்ஸ் கவுன்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா மில்க்கு, மீட்டு, ஸ்கின்னு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பஃபலோஸ் வந்து பஃபலோவும் மில்க் சப்ளைக்காக தான். உத்தரப்பிரதேஷில் தான் வந்து நிறைய பஃபலோஸ் இருக்குது, ஃபாலோட் பை ராஜஸ்தான் அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டாக் சென்சஸ் எப்போ நடந்திருக்குன்னா 1919 நடந்திருக்கும். அப்புறமா மீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மீட். அடுத்து வந்து மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி உள் ப்ரொடக்ஷனில் வந்து லீடிங் வந்து ராஜஸ்தான், ஃபாலோட் பை கர்நாடகா. அடுத்து ஃபிஷரிஸும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். இது இந்தியாவிலே 3% ஆஃப் வேர்ல்ட்ஸ் அந்த ஃபிஷரி இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் இருக்குது ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் ஆஃப்டர் சைனா. ஸோ 2 types of fishing இருக்குங்க, மெரைன் ஆர் sea fisheries, inland or fresh water fisheries. ஸோ மெரைன் ஃபிஷரிஸ்னால் கடலில், அப்புறம் கோஸ்டல் ஏரியா, ஆஃப் ஷோரில்
அப்புறம் டீப் சீல போய் பிடிக்கிறது தான் வந்து மெரைன் ஃபிஷரி. கேரளா தான் வந்து இதில் லீடிங். இங்கிலாந்துனா சின்ன பாண்டு, லேக்கு, அப்புறம் கேனல்ஸ் இங்கெல்லாம் வந்து பிடிக்கிறது தான் இன்லேண்ட் ஃபிஷரிஸ். ஸோ ஆந்திரா தான் இதில் வந்து லீடிங். இதில் இன்லேண்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இந்தியாவில் என்னென்ன கிடச்சிருக்குன்னா கேட் ஃபிஷ், ஹெரிங்ஸ், மெக்கரல்ஸ், அப்புறம் பர்ச்சீஸ், ஈல்ஸ், முல்லட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங். அதாவது இந்தியா வந்து ஒரு நிறைய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரி. பட் ஒருத்தருக்கிட்டையும் இருக்கிற ஹோல்டிங், அந்த லேண்ட் ஹோல்டிங் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது வந்து அவங்களுடைய இதுக்கே சரியாக போகாது, அவங்களுடைய பிரெட் அண்ட் பட்டருக்கே சரியாக போகாது. அந்த அந்த லேண்ட்லேருந்து கிடைக்கிற அவங்களுக்கே சாப்பிட்றதுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோ கம்மியான லேண்ட் ஹோல்டிங்ஸ் தான் வந்து மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட். அதாவது இப்போ ஏதாவது ஒரு சீடு வாங்கணும், ஹை குவாலிட்டி சீடு வாங்கணும்னா கூட அதுவுமே வந்து விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்ஃபர்டைல் சாயில். இந்த சாயில்ஸ் தான் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த சாயில் இருக்கிற ஃபர்டிலிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. அதனால தான் லோ ப்ரொடக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் லேக் ஆஃப் இரிகேஷன். 1/3 ஆஃப் த கிராப்டு ஏரியாவுக்கு வந்து இரிகேஷனே ப்ராப்பராக இல்லை, அண்டர் இரிகேஷன் தான் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இரிகேஷன் ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணாதான் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ரிலையபிளாக இருக்கும். அப்புறம் லேக் ஆஃப் மெக்கனைசேஷன். அதாவது மெக்கனைசேஷன்னா எல்லாமே இன்னும் வந்து ஹியூமன் மனிதர்கள் தான் கையில் வந்து செய்கிற மாதிரி இருக்குது. சிம்பிள் அண்ட் கன்வென்ஷனல் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபாரின்லலாம் இருக்கிற மாதிரி எதுவும் ஒரு மெக்கானிசம் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து சாயில் எரோஷன். இது வந்து ஒரு ஃபர்டைல் லேண்டெல்லாம் வந்து சாயில் எரோஷன்னால வந்து அதோட ஃபர்டிலிட்டி போகுது. அதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி மாதிரி தான். அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டியோ இல்லை நாலேஜோ இல்லாததுனால அவங்க வந்து ஒரு மிடில் வந்து ஒரு ட்ரேடரை நம்பி தான் இருப்பாங்க, ட்ரேடர் ஒரு மிடில் மேனை நம்பி. ஸோ அவங்களோட பொருளை வந்து அவங்க கம்மியாக தான் விற்பாங்க. பட் அந்த மிடில்மேன் வந்து நல்ல விலைக்கு விற்றுருவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு லாஸ் தான். அடுத்து இன்அடிக்வேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. ரூரல் ஏரியாஸ்லலாம் வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் ப்ராப்பராக இருக்காது. எஸ்பெஷலி இப்போ ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸ்னால் அது இமீடியட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். பட் ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணணும் இல்லைன்னா. ஸோ அது மாதிரி அங்கே வந்து எதுவுமே அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட். சீப் அண்ட் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல். ஸோ இப்போ மெஷின் வாங்கணும், ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணுன்னாலுமே அதுக்கு வந்து நிறைய கேபிட்டல் வந்து போட வேண்டியது இருக்குது. அந்த கேபிட்டலும் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து இம்பார்ட்டண்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லோ ரெவல்யூஷன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட் தான் இருக்கும். நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எல்லோனா ஆயில் வந்து எல்லோவாக தான் இருக்கும். ஸோ எல்லோ ரெவல்யூஷன்னா ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளூனா கடல் வந்து ப்ளூ தான். ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ப்ரௌனு. ப்ரௌனுன்னா ஸ்கின்னு, அதாவது ஆட்டு ஸ்கின்னு அதெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் தானே இருக்கும். ஸோ லெதர், கொக்கோ ஒரு நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ். அடுத்து கோல்டன் ஃபைபர், ஜூட் ஃபைபர்னு இருக்கிறதுனால கோல்டன் கலரில் இருக்கிற ஃபைபர் ஜூட் ப்ரொடக்ஷன். ஆனால் வெறும் கோல்டன் ரெவல்யூஷன்னா ஹனி வந்து கோல்டன் கலர், ஹனி, ஃப்ரூட்ஸ், ஹார்டிகல்ச்சர் அதெல்லாம். அதே கிரே ரெவல்யூஷன்னா ஃபர்டிலைசர்ஸ். பிங்க்னா ஆனியன், ப்ரான், ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அதெல்லாமே. சில்வர்னா எக் ப்ரொடக்ஷன், பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன். அதே சில்வர் ஃபைபர்னா காட்டன் ப்ரொடக்ஷன். ரெட்டுனா மீட் ப்ரொடக்ஷன் ஆர் டொமேட்டோ ப்ரொடக்ஷன். ரவுண்ட் ரெவல்யூஷன்னா பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன் பற்றினது. கிரீன் ரெவல்யூஷன்னா டோட்டலாக ஃபுட் கிரெயின்ஸ் பற்றினது. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன்னா மில்க் ப்ரொடக்ஷனை பற்றினது. தேங்க்யூ.